ரத்னாக்கா ரத்னாக்கா. என்ன பாலு, என்னாச்சு? உண்மையை சொல்லு, என்ன வளத்தனை பண்ணிட்டு வந்திருக்க? அது அந்த மீனு அண்ணி இருக்காங்கல்ல, அவங்கள நான் இப்பதான் ஜன்னல் வழியா பார்த்தேன். பாலு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? ஆனா ரத்னாக்கா. நீ எதுவும் பேசாத பாலு, நீ இப்ப பண்ணது தப்புதான், புரியுதா? கேட்டியா? ஹலோ, நாளைக்கு காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு சில பொருட்கள் எல்லாம் வேணும். நோட் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் கேட்டி, நான் போய் பென் எடுத்துட்டு வரேன். பாலு, சீக்கிரமா போய் பென் எடுத்துட்டு வா. ஒரு கலர் ஷீட், பிளாக் மார்க்கர், இது எல்லாமே நாளைக்கு காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வேணும். நாளைக்கு காலையில 6 மணிக்கு கிளம்பணும், ஞாபகம் இருக்குல்ல? ஷார்ப் 6 AM. அதுக்கு மேல ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் நான் வெயிட் பண்ண மாட்டேன், கிளம்பிடுவேன். ஓகே சார். சாரி கேட்டி, நான் நீங்க சொன்ன மாதிரி 6 மணிக்குள்ள வந்துடுவேன். இப்ப என்ன பண்றது? தெரியவே மாட்டேங்குது. ஏன் விக்ரம் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா? எனக்கு என்னவோ வித்தியாசமா தோணுச்சு. நான் ஒத்துக்கிறேன், இதுல நம்ம தப்பும் இருக்கு. நம்ம தான் மன்னிப்பு கேட்டோமே, பாலுவை கூட திட்டணும். நம்ம வேணும்னு அவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைக்கல. அப்புறம் இந்த மீனு, அவளும் ரொம்ப வித்தியாசமா பண்றா. அவளுக்கு இங்க இருந்து வெளியில போக இஷ்டமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறா. இங்க பாரு வைஷு, எனக்கு விக்ரம பத்தி நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச அவனோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சான். எனிவே, இப்ப அதை விடு. எப்படியோ பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததில்ல. அண்ட் பை த வே, நீ அந்த விக்ரமோட லவ்வ பாத்தியா? அவன் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவ்வளவு கோவப்படுறான். என் வைஷு விஷயத்துல நானும் அப்படிதான் நடந்துப்பேன். சரி வா, நம்ம ரூமுக்கு போலாம். எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. உன் ஹஸ்பண்டையும் கொஞ்சம் கவனிமா, அவனையும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணும்ல. ஓஹோ, என்னாச்சு? மீனுவோட குரல். வா பார்க்கலாம். என்னாச்சு மீனு? என்னாச்சு? கீழே விழுந்துட்டியா? தெரியல, என் கால் சுளுக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். வைஷு அக்கா, என்ன நீங்க என் ரூம்ல கொண்டு வந்து விட்டுறீங்களா? கண்டிப்பா வா. என்ன நீ மன்னிக்கணும் என்னோட டியர் மகேஷ். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் பட்டுக்கிட்டே தானே இருக்கும் மகேஷ். இந்த வீட்ல எல்லாருமே முட்டாளாதான் இருக்காங்க. அதுவும் இந்த வைஷு இருக்காளே, எல்லார விடவும் பெரிய முட்டாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகேஷோட ஒரு கதை பிடிச்சு நான் இந்த பக்கமா இழுப்பேன், அப்ப இந்த வைஷு அந்த பக்கமா இழுத்துட்டு இருப்பா. ஒரு நாள் நான் இந்த பக்கம் வேகமா இழுக்கும் போது மகேஷ் எனக்கு சொந்தமாயிடுவாரு. ஏன்னா என்னோட கணவன் எப்பவுமே எனக்கு தானே. ஏதாவது ஆச்சா மீனு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுள் தான் உங்க மேலயும் மகேஷ் மேலயும் திருஷ்டி படாம பாத்துக்கணும். தேங்க்யூ மீனு. வைஷு அக்கா, நான் மறந்துட்டேனே, பேசிட்டே பாத்தீங்களா? நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். என் ரூம் பின்னாடி இருக்கு. சாரி. ரத்னா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நேரமாச்சே, தூங்கலையா? காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்ல.
சீக்கிரம் தூங்குமா. இன்னும் 2 நிமிஷம் தாமா. நான் என் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா தூங்கிடுறேன். இந்த நேரத்துல அப்படி என்ன வேலைமா? அம்மா நாங்க ஒரு இடத்துக்கு போறோம்ல, எங்க பாஸ் அங்க இருக்கிற எல்லாரோட டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு. நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி என்னோட செல்ல டிசைனர், சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு தூங்கு. சரிம்மா, காலையில சீக்கிரமா கிளம்பணும்ல. ஆமா, போய் தான் ஆகணும். சீக்கிரமா தூங்கிடு. எப்படியோ முடிஞ்சிருச்சு. அட கடவுளே, 1 மணி ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் இப்ப தூங்கி ஆகணும். ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு 6 மணிக்கு போனோம். 1 நிமிஷம் லேட் ஆனாலும் சரி, நான் வெயிட் பண்ணாம கிளம்பிடுவேன். ரெண்டு மணி ஆயிடுச்சு. இப்ப தூங்கினாலும் எந்திரிக்க முடியாது. நான் தூங்க போறதில்ல. ஒருவேளை வாட்ச் நின்றுச்சா? இல்ல ரத்னா, நீ தூங்கவே கூடாது. தூங்க கூடாது. அஞ்சு மணி ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் தூங்கல. இப்ப குளிக்க போறேன். நல்ல வேளை எனக்கு தூக்கம் வரல. கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும். தூங்கி இருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும்? கேட்டு வேற எதுவுமே பேச விடவே மாட்டாரு. இன்னும் நேரம் இருக்கு. லேட்டா வராதுன்னு அவளுக்கு 10 தடவை சொன்னேன், ஆனாலும் கேட்கல. டிப்பிக்கல் இந்தியன் மென்டாலிட்டி. I don't care. ரத்னா, எழுந்துரு. ரத்னா, எழுந்துரு. கிளம்ப வேண்டாமா? ஆமாமா, போகணும். டைம் என்னாச்சு? கடவுளே, இன்னைக்கு நான் செத்தேன். ஒரு வேலை பண்ணு. உன்னால வர முடியாதுன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. அப்படிலாம் பண்ண முடியாதுமா. இல்ல ஏதாவது பண்ணி நாங்க போயே ஆகணும். நீ மட்டும் எப்படி தனியா போவ? அவங்க எல்லாம் நேரம் கிளம்பி இருப்பாங்களே. அம்மா, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அங்க கண்டிப்பா போய் ஆகணும். பாய்மா, நான் கிளம்புறேன். அட பாத்து ரத்னா. சரி.
அண்ணா சீக்கிரமா கதவு திறங்க. மகேஷ் அண்ணா, அண்ணா சீக்கிரம் கதவு திறங்களேன் ப்ளீஸ். அண்ணா. ரத்னான்னு நினைக்கிறேன். அட ரத்னா, நீயா? வாமா, உள்ள வா. ஐம் சாரி அண்ணா, நான் எவ்வளவு காலையில உங்களை எழுப்பிட்டேன். நீங்க என்ன டிராப் பண்ண வந்தே ஆகணும். நான் தூங்கிட்டேனா, அதனால லேட் ஆயிடுச்சு. வாங்கண்ணா. இப்பவே வா. ஆமாண்ணா, வாங்க இப்பவே. ஒரு நிமிஷம் இரு, வண்டி சாவி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்கண்ணா ப்ளீஸ். நான் வந்துடுறேன் வைஷு. பை வைஷு. வாங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். கேடி ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பாரு. ஆ அண்ணா அண்ணா அண்ணா, அங்க பாருங்க, அந்த கருப்பு கார். அதான் கேட்டிது. சீக்கிரமா போங்கண்ணா. அண்ணா சீக்கிரமா போங்க. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் இப்ப கிளம்புறேன். பார்த்து போயிட்டு ஓகே. ஓகே பை. பாய்ண்ணா. குட் மார்னிங் கேட்டி. ஐம் சோ சாரி, ஆக்சுவலா லேட் ஆயிடுச்சு. மீனு, கொஞ்சம் தயிர் கொடு. எடுத்துட்டு வரேன். மீனு கண்ணா, கொஞ்சம் தண்ணி கொடுமா. இதோ. சரி கேட்டி, நீங்க கேட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க கேட்ட எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, இது இருக்கு. வியூவர்ஸ் மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் இதுக்கப்புறம் ஒரு ஃபியூஷன் டிசைனை ரெடி பண்ண போறேன். அந்த டிசைனை இந்த உலகத்துக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ண போறேன். ஆனா முக்கியமான விஷயத்துல என்னன்னா, வியூவர்ஸ் நம்மள நம்பணும். அந்த நம்பிக்கை நம்ம மேல வந்துருச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சக்சஸ் ஆன மாதிரி தான். வாட்ஸே மிஸ் ரத்னா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ரத்னா, இப்படி இருந்து இவ கழுத்து சுலுக்கு பிடிச்சா வேலை நின்றோம்.
ஐம் சாரி. ஐம் சோ சாரி. அது ஆக்சுவலி என்னன்னா எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அது நேத்து ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கல, அதனாலதான். வைஷு அக்கா, இது உங்களுக்கு தான், குடிங்க. தூள் கம்மி, பால் கம்மி, சர்க்கரையும் கம்மி. தேங்க்யூ சோ மச் மீனு. நீ எங்க கூட உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த டீயை குடிப்பேன். நீ காலையில இருந்து கிச்சன்ல இருக்க. வா வந்து உட்காரு. கம்.